வணக்கம் மக்களே. பொங்கல் மகளிர் பாட்டுக்கு பாட்டு இனிதே துவங்குகிறது. அதற்கு முன்பாக எங்கள் பாட்டுக்கு பாட்டு நிகழ்ச்சியை துவக்கி வைக்க பேச வாருங்கள் என்று நாங்கள் அழைக்கவில்லை, பாட வாருங்கள் என்று அழைத்து வந்திருக்கிறோம். எங்களுக்கு பாட்டு அவளுக்காக வராது என்று நாங்கள் அவர் சொல்லிய போதிலும் 5 வரியாவது நீங்க பாடணும். ஏன்னா நீங்கள் துவக்கி வைக்கும் போட்டி பாட்டுக்கு பாட்டு. எனவே அந்த வெற்றியை தன் பெயருக்கு முன்னால் சூடிக்கொண்டிருக்கும் வெற்றி செல்வி அடுத்த வருடம் சூலூர் கோல்டன் சிட்டியில் தலைவராக பொறுப்பேற்று பல நல்ல பதவிகளை செய்ய காத்திருக்கும் திரு வெற்றி செல்வி அவர்கள் மற்றும் சூலூரில் பசி நோயை போக்கக்கூடிய சன்மார்க்க சங்கத்தில் நாள்தோறும் உணவு வழங்கி பசிப்பினியை நோக்கும் நல்ல பணியை செய்து வரும் நல்ல மனதுக்கு சொந்தக்காரர். எனவே அவரை இந்த போட்டியை துவக்கி வைக்க பொருத்தமானவர் என்று தேர்ந்தெடுத்து இதோ அவர் உங்களிடையே ஒரு 4-5 வரிகளாவது பாடி இந்த போட்டியை துவக்க வருகிறார். அருமை சகோதரி வெற்றி செல்வி அவர்களுக்கு எங்கள் மகளிர் சங்கமத்தின் தலைவர் சுமதி கார்த்திகவேலன் அவர்கள் சிறப்பு செய்ய இருக்கிறார்கள். ஒரு கரவொலி எழுப்பி நல்ல பாராட்டு தெரிவிச்சிருக்கலாம். அவர்களுக்கு நினைவு பரிசும் வழங்கப்படுகின்றது. மகளிருக்காக நடத்தப்படுகின்ற இந்த மகளிர் சங்கமத்தின் 4ஆம் ஆண்டு விழாவில் ஒரு மகளிருக்கு சிறப்பு செய்கிறார். அதுவே எங்களுக்கு சிறப்பு. சகோதரி வெற்றி செல்வி அவர்களுக்கு வாழ்த்துக்கள். ஒரு 2 வரிகள் பாடல்கள் உங்களுடைய ஸ்பீச்சோட. ஹலோ, அனைத்து தோழியர்களுக்கும் என் உடன்பிறவா சகோதரிகளுக்கும் சூலூரை சுற்றியுள்ள அத்தனை என் மனம் கவர்ந்த மகளிர்களுக்கும் மேடையில் வீற்றிருக்கும் தலைவர்கள், அண்ணன் எம்எல்ஏ அண்ணன் அசோகன் அண்ணா, வேலுச்சாமி அண்ணா, அன்று மெயினாக இந்த வாய்ப்பு கொடுத்த தம்பி கார்த்திகை வேலன், சுமதி கார்த்திகை வேலன் அனைவருக்கும் மதிய வணக்கம். எதை நம்பி என்னைய பாட்டு பாடுற கூப்பிட்டாங்கன்னு தான் தெரியல. பேச சொன்னால் எத்தனை வேணால் பேசிடலாம். பாட்டு பாடுற கூப்பிட்ருக்காங்க. உங்களுக்காக ஒரு 4 வரி பாடிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு சில வரிகள் உங்களோட பகிர்ந்துக்கிட்டு பாட்டு பாடுற நிகழ்வை தொடங்கிடலாம். இத்தனை பெண்கள், நான் ஒரு 10 பெண்களை சேர்ந்து பார்த்தாலே நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஏன்னா அவங்களுக்கான நேரத்தை அவங்க எப்போவுமே திட்டமிட்டுக்க மாட்டாங்க. இத்தனை பெண்கள் உங்களுக்காக ஒரு நாள், நமக்கான நாள் அப்படின்னு இத்தனை பேர் வந்திருக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. காலையிலிருந்து நிறைய நிகழ்வோடு, எல்லார் முகத்திலையும் சிரிப்போடு, வீட்டில் இருக்கிற பிரச்சனையெல்லாம் மறந்துட்டு இன்றைக்கி ஒரு நாள் விழாவாக உங்களுக்கெல்லாம் ஏற்பாடு செய்து கொடுத்த கார்த்திகை வேலனுக்கு மிகுந்த என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மகளிர் தின விழா மிக சிறப்பாக 4ஆம் ஆண்டு கொண்டாடிட்டுருக்கிறாங்க. நான் ஏற்கனவே 1ஆம் ஆண்டு 2ஆம் ஆண்டு நிகழ்வுகளில் பங்கு கொடுத்துருக்கேன். இது 3வது முறை நான் இந்த மேடை ஏறுறது. மகிழ்ச்சியாக இருக்குது. இத்தனை பேரையும் ஒரு இடத்தில் பார்க்கறதுக்கு. உங்கள்கிட்ட எல்லாம் ஒரே ஒரு வேண்டுகோள், உங்களுக்கான நாளாக, உங்களுக்கான வாழ்க்கையாக, யாருக்கெல்லாம் நம்மளுக்கெல்லாம் இது பிடிக்கும்னு உங்களுக்கு தெரியும். எத்தனை பெண்களுக்கு எனக்கு இந்த உணவு பிடிக்கும், இந்த கலர் பிடிக்கும், இந்த வாழ்க்கை முறை பிடிக்கும்னு உங்களுக்கு தெரியும். நிறைய பெண்களுக்கு கேட்டிங்கன்னா யோசிப்பாங்க. இதே உங்கள் குழந்தைகளுக்கு என்ன பிடிக்கும்னா டக்குன்னு பதில் சொல்லுவீங்க. உங்கள் கணவருக்கு என்ன பிடிக்கும்னா டக்குன்னு பதில் சொல்லுவீங்க. உங்களுக்கு எது பிடிச்சிருக்குதுன்னு உங்களுக்கே தெரியாது. இப்படி தானே நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம். உண்மையா இல்லையா? உண்மையா இல்லையா? இனிமேலாவது இப்போ புதுசாக ஒரு லிஸ்ட்டு சொல்கிறாங்க, பக்கெட் லிஸ்ட்டுன்னு.
பக்கெட் லிஸ்ட்டுன்னு. நாம் ஒரு பக்கெட் லிஸ்ட் போடலாமா? பெண்களெல்லாம் சேர்ந்து பக்கெட் லிஸ்ட் போட்டால் வாழ்க்கையில் ஒரு 50 ஆண்டு காலம் 40 ஆண்டு காலம் நம்ம கடந்து வந்துட்டோம். ஒன்று கூட நம்மளுக்கு நினைவில்லை. இன்றைக்கி போய் ஒரு பக்கெட் லிஸ்ட் எடுங்க. உங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கை முறை, உங்களுக்கு பிடித்த உணவு, உங்களுக்கு பிடித்த உடை, உங்களுக்கு பிடித்தன்னு எழுதி பாருங்கள். ஒரு 4-5 விஷயத்துக்கு மேலே நம்மளுக்கு எதுவுமே இல்லை. ஆனால் குழந்தைகிட்ட கேளுங்க, கணவர்கிட்ட கேளுங்க, பக்கெட் லிஸ்ட்டு 4 பக்கெட் 5 பக்கெட் போகும். நீங்கள் உங்களுக்கான வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துக்குங்க, மகிழ்ச்சியாக வாழுங்க. இன்னொன்று, பொருளாதார சுதந்திரத்தோடு வாழுங்க. உங்களுக்கு தேவைகளை நீங்களே பூர்த்தி செய்கிறதுக்கு உங்கள் காலில் நீங்கள் நில்லுங்க. ஏதாவது ஒரு வேலை, ஏதாவது ஒரு உங்களுக்கு தெரிந்த படித்த உங்களுக்கான தொழில் முறையை அமைச்சுக்கங்க. உங்கள் காலில் நீங்கள் நில்லுங்க. சுயமரியாதையோடு வாழுங்கள். உங்களுக்கு கொடுத்த இடத்துல நீங்கள் எந்த இடத்துலையும் உங்கள் சுயமரியாதையை விட்டுட்டு வாழணும்னு அவசியம் இல்லை. பெண்கள் எப்போவுமே சுயமரியாதையோடு எல்லோர் முன்னோடும் தலை நிமிர்ந்து வாழ வேண்டும்னு இந்த இடத்துல தெரிவித்து கொண்டு, அத்தனை பேரிடத்துலையும் உங்களுக்கான வாழ்க்கை சுயமரியாதையோடு அமைத்து கொள்ளுங்கள்னு ஒரு சிறு வேண்டுகோளை வைத்து என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். மீண்டும் ஒரு முறை அத்தனை பேருக்கும் மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஏங்க போட்டிக்கு போலாங்களா? பாட வரலாமா? ஆஹா, 2 புறமும் அணிவகுத்து நிற்கிறார்கள். எங்கே முதல் போட்டியாளர் யார்? முதல் போட்டியாளர் என்னிடத்தில் முதலாக சொன்ன திருமதி ருக்மணி அவர்கள் அன்புடன் மேடைக்கு அழைக்கிறேன். ஹலோ. இவருடன் போட்டியிட்டு பாடக்கூடிய அடுத்த போட்டியாளர் வாங்க. கவிதா, திருமதி கவிதா அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறேன். வணக்கம் மேடம். சார், பாடல் ரொம்ப நாள் பாடுவீங்களா? இப்போ பாடிட்டு இருக்கீங்களா? இல்லை, ரொம்ப நாள் பாடலை. ரொம்ப முன்னாடி பாடியிருக்கேன். பட் இப்போ மகளிர் சங்கமத்துக்கு வந்து ட்ரை பண்ணலான்னு வந்திருக்கீங்க, கண்டிப்பா. அப்படிதானே? என்ன பாடல்? பெண்களுக்கு ஊக்குவிக்கிற மாதிரி ஒரு அருமை அருமை. இந்த சிச்சுவேஷன்ஸ் தாங்க. பாடுவீங்களா? ஓகே, ஃபுல்லாக பாடுவீங்களா? எப்படி 2 லைனா? நீங்க எப்படி கொடுக்குறீங்களோ அது தப்பு. ஓ, அப்படி பாடுங்க பாடுங்க பாடுங்க. ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறதே வாழ்வென்றால் போராடும் போர்க்களமே, ஒவ்வொரு விடியலுமே சொல்கிறதே இரவானால் பகலொன்று வந்திடுமே, நம்பிக்கை என்பது வேண்டும் நம் வாழ்வில், லட்சியம் நிச்சயம் வெல்லும் ஒரு நாளில், மனமே ஓ மனமே நீ மாறிவிடு, மலையோ அது பனியோ நீ மோதிவிடு, ஆ, 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 உள்ளம் என்றும் இப்போதும் உடைந்து போகக்கூடாது, என்ன என்ற வாழ்க்கை என்று இன்னும் தோன்றக்கூடாது, எந்த மனித நெஞ்சுக்குள் காயமில்லை சொல்லுங்கள், காலப்போக்கில் காயமெல்லாம் கலைந்து போகும். ஓகே, நன்றி நன்றி நன்றி. அருமையான எங்க குரல் நல்லா கைதட்டுக்க. ஒரு நம்பிக்கை ஊட்டக்கூடிய ஒரு அருமையான பாடல். வாங்க, சூலூர்ல எத்தனை பாடகிகள் இருக்காங்க பாருங்க. இவங்க எல்லாம் பொங்கல் விழாவில் வந்து
கலந்து பாடி இருக்கலாம். நிறைய நம்ம மகளிரில் முன்னாடியே பாடி இருக்காங்கன்னு நினைக்கிறேன். பாடியிருக்கேன். முதல்ல பாடியிருக்கேன் ஃபர்ஸ்ட். பாடி இருக்கீங்க. ஓகே. வணக்கம் மேடம். வணக்கம் சார். எங்க ஒர்க் பண்றீங்களா? கேஎம்சிஹெச்ல ஒர்க் பண்ணிட்டு கேஎம்சிஹெச்ல அங்க பாட்டு பாடுறீங்களா? இல்லைங்க, மருத்துவத்துறையில. மருத்துவத்துறையில இருந்து இங்க பாட வந்திருக்கீங்க. ஓகே, நன்றி. என்ன பாடல்? சின்ன சின்ன வண்ணக்குயில். சின்ன சின்ன சித்ரா பாடல். சித்ரா அம்மா பாடல். ஆமாங்க சார். பார்க்கலாம். எங்கே உங்கள் அருமையான குரல் வளத்தில் எங்க எடுங்க பார்க்கலாம். லா 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 சின்ன சின்ன வண்ணக்குயில் கொஞ்சி கொஞ்சி கூவுதம்மா, புரியாத ஆனந்தம் புதிதாக ஆரம்பம், புதிதாக ஆனந்தம் புதிதாக ஆரம்பம், கூத்தாடும் தேன்முத்து நானா நானா, சின்ன சின்ன வண்ணக்குயில் கொஞ்சி கொஞ்சி கூவுதம்மா. ஓகே, நன்றி. போட்டிக்கு போலாங்களா? உங்களுக்கு உண்டான எழுத்து ரா குரில் அல்லது ரா நெடில், 2 எழுத்துக்களில் வாய்ப்பு. ஏதாவது ஒரு பாடல் ஆரம்பிக்க வேண்டும். ராத்திரியில் பூத்திருக்கும் தாமரைதான் பெண்ணோ, ராஜசுகம் தேடி வர தூதுவிடும் கண்ணோ, சேலை சோலையே பருவ சுகம் தேடும் மாலையே, பகலும் உறங்கிடும் ராத்திரியில் பூத்திருக்கும் தாமரைதான் பெண்ணோ, ராஜசுகம் தேடி வர தூதுவிடும் கண்ணோ. ஓகே, நன்றி நன்றி நன்றி. உங்களுக்கு ஏதாவது ஒரு மலர், செம்பருத்தி, மல்லிகை, என்ன வேணாலும், முல்லைப்பூ, மல்லிகைப்பூ, ஏதாவது ஒரு நீங்க பாடும் பாடலில் அந்த மலர் இடம்பெற்றிருக்க வேண்டும். செண்பகமே செண்பகமே தென்பொதிகை சந்தனமே தேடி வரும் என் மனமே, சேர்ந்திருந்தால் சம்மதமே. ஓகே, அதே மலர். தாளம்பூவே கண்ணுறங்கு, தங்கத்தேரே கண்ணுறங்கு. ஓகே, நன்றி. வேறு மலர். மல்லிகை என் மன்னன் மயங்கும் பொன்னான மலரல்லவோ, என் தேவனே உன் தேவி நான், பொன்னோடு நான் அள்ளிக்கொள்ள. ஓகே, உங்களுக்கான தலைப்பு இயற்கை. காடு, வயல், தோட்டம், வரப்பு, இந்த மாதிரி ஏதாவது ஒரு இட்டு கட்டி ஏதாச்சும் ஒரு பாட்டு பாடுங்களேன். வழி நெடுக காட்டு மல்லி கண் யாரு மத பார்க்கலே, எனக்கா பூத்தது காட்டுக்குள்ள, வருமா வருமா வீட்டுக்குள்ள. ஓகே, மீண்டும் ஒரு மலர். மலர். ரோஜா 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 ரோஜா. ஓகே, மீண்டும் ஒரு மலர். தாளம்பூ பாடிய பாடல் மீண்டும் தாளம்பூ இடம்பெற்றதால் நீங்கள் முதலில் தாளம்பூ பண்ணீங்கல்ல, தாளம்பூவே கண்ணுறங்கு சாங் அது. தாளம்பூ 2 முறை வந்ததால் இப்போட்டியிலிருந்து விலக்கப்படுகிறீர்கள் என்பதை கூறி, அடுத்தபடியாக அடுத்த பேர் கீர்த்தனா பிளஸ் ஸ்ரீதேவி. நன்றி நன்றி நன்றி. நன்றி ரொம்ப சார். சிறப்பாக தொகுத்து வழங்கியிருக்கிறார். நல்ல வேளை அந்த அம்மா மல்லி மல்லி குண்டு மல்லின்னு பாடல ஒரே டைமில் தூக்கியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அதில் 3-4 மல்லிகள் வந்து விட்டன அப்படின்னு. சிறப்பாக இருந்தது. மலரை பற்றி கேட்டதுனால அவங்க லேடிஸ் எல்லாமே நல்லா பாடுறாங்க. நான் பாடும்போது எல்லாரும் அமைதியாக பாடினேன். அப்பயே நான் யோசித்தேன். நான் அப்போ தான் தெரியுது இங்கே நிறைய பேர் நல்லா பாடுவாங்க போல இருக்குது அப்படின்னு. ஏன்னா அவங்க 2 பேருக்கும் ஒரு பலத்தை கைத்தறல் கொடுங்க. இங்கே வரக்கூடிய மகளிர் அனைவரும் இன்று சந்தோஷமாக மகிழ்ச்சியாக எல்லா கவலையும் மறந்து ஜாலியாக பாட்டு பாடுங்க. எனக்கு ஒரு சில வேலை இருக்கிறதுனால நான் அப்படியே கிளம்புறேன். என்னுடைய நண்பர் வந்திருக்காரு. நாங்கள் 2 பேரும் பாலிய சிநேகிதர்கள். இங்கே பக்கத்தில் கரூர்லேருந்து என்னோடய ஃப்ரெண்டு பாபுன்னு. ஸோ அதனால் அவருடைய வீட்டுக்கு இங்கே பக்கத்தில் நான் போக வேண்டியிருக்கிறதுனால இப்போ கிளம்புறேன்.
இது மாதிரி ஒரு வாய்ப்பு அளித்ததற்கு மீண்டும் கார்த்திகை வீரன் அவர்களுக்கும், சுமதி கார்த்திகை வீரன் அவர்களுக்கும், கவிதா அவர்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த மகளிர் விழா மிகப்பெரிய வெற்றியாக இருக்கணும். மீண்டும் இதே போல் ஒவ்வொரு ஆண்டும் மகளிருக்காக இந்த விழா சிறப்பாக பண்ணணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. இந்த பாட்டுக்கு பாட்டு நிகழ்ச்சியும் சிறப்பாக தொகுத்து வழங்கி கொண்டிருக்கிறார் அருமையான பாடகர்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் காலையிலேருந்து நான் வந்ததுலேருந்து என் கூடவே இருந்த சிரஞ்சீவி அவர்களுக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி சிரஞ்சீவி சார், தேங்க்யூ. ஸோ நன்றி, மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். உங்களை விடைபெறுவது உங்கள் ஆதவன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம் சார். நிறையா பேர் 18 பேர் என்கிட்ட பேர் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் இங்கே நின்றுட்டு இருக்காங்க. 1 மணி நேரம் எனக்கு டைம் கொடுத்துருக்காங்க. அதனால் குயிக்காக முடிக்கலான் இருக்கேன். பாருங்கள், எழுத்து ஒரே எழுத்தில் எவ்வளோ குயிக்காக போக முடியுமோ பாடுங்க. ஏங்க உங்கள் விருப்ப பாடல், உங்கள் குரல் வளத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு நாங்கள் கேட்குறோம். என்ன எப்படி பாடுவீங்க? இதுக்கு முன்னாடி மேடையில் பாடியிருக்கீங்களா? மைக்கு இதாங்க முதல் பாடு. இதுதான் முதல் முறையா? கன்னி பாட்டு அப்படியா? ஓகே, சந்தோஷம். பார்த்தாலே மதுரை சாயலில் ஒரு பாட்டு எடுப்பீங்களா? தோட்டுக்கடை உண்மையாவே தான். ஓகே, தோட்டுக்கடை ஓரத்தில் எடுத்துருங்க. தோட்டுக்கடை ஓரத்தில் தோடு ஒன்னாங்க, தோடு ரெண்டாங்க, தோடு மூணாங்க வாங்க சொன்னேன். சிஞ்சா 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 சிங் அதை வாரி விட்டாக்கா வரவழைச்சாக்கா மதி தீரிஞ்சாக்கா வாரேன் போங்க. அதை வாரி விட்டாக்கா வரவழைச்சாக்கா மதி தீரிஞ்சா வாரேன் போங்க. பூவு கடை ஓரத்திலே பூவு ஒன்னாங்க, பூவு ரெண்டாங்க, பூவு மூணாங்க வாங்க சொன்னேன். சிஞ்சா 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 சிங் அதை வாரி விட்டாக்கா வரவழைச்சாக்கா மதி தீரிஞ்சாக்கா வாரேன் போங்க. அதை வாரி விட்டாக்கா வரவழைச்சாக்கா மதி தீரிஞ்சாக்கா வாரேன் போங்க. ஓகே, நன்றி. பாருங்க, நம்ம சூழல்ல இருந்துட்டு முதன் முறையா மகளிர் சங்கமத்தில் ஏறி அருமையான ஒரு பாடல் ராகம் பாவத்துடன் நல்லா பாடியிருக்காங்க. அடுத்த பாடல் கீர்த்தனா. கீர்த்தனா, என்ன பாடல்? சாமி பாட்டு. சாமி பாட்டு. ஓகே, சாமி முதல்ல துவங்கையில சாமி பாட்டு. ஓகே, பாடுமா. நீ அம்மு அம்மு சொல்லகில பொண்டாட்டியா பூரிக்கிற சாமி, என் சாமி. நான் சாமி சாமி சொல்ல நீ என் புருஷனான ஃபீலிங்கு தான் சாமி, என் சாமி. நீ எதிர எதிர நடக்கையில, நீ எதிர எதிர நடக்கையில எழுமலையா தரிசனண்டா சாமி. நீ பக்கம் பக்கம் நின்ன அந்த பரமேஸ்வர போல துணை சாமி. நீ இல்லான நான் போகும் பாத கள்ளு முள்ளு குத்துதடா சாமி, என் சாமி, என் சாமி. வயா சாமி, மன்மந்த சாமி, மந்திர சாமி, போக்கிரி சாமி, என் சாமி. ஓகே, நன்றி. சாமி பாட்டுன்னு ஐயப்பன் பாட்டு ஏதாச்சும் முருகன் பாட்டு பாடுனா இந்த சாமி. சரி, போட்டிக்கு போலாங்களா? உங்களுக்கு எதை பத்தி பாடுறீங்க நீங்களே முடிவு பண்ணுங்களேன். சவுண்டே வரலைங்க மைக். பூவை பற்றி பேச. பூவை பத்தி தான். சரி, ஓகே. நீமா, நீ எதை எடுக்கிற? 2 பேரும் முடிவு பண்ணிக்கங்க. விடுறதா இல்லை யாரோ ஒருத்தரை அவுட் பண்ணி தான் கீழே இறக்கணும். குயிக்காக வரும். என்ன எழுத்து? நான் இதான் லெட்டரில் பாடுறேன். லெட்டர். சரி, ஓகே. நீங்கள் பூவில் ஆரம்பிங்க வைக்கலாம். தாமரை பூவுக்கும் தண்ணிக்கும் வெண்ணிக்கும் தண்ணியே வந்ததில்லை. மாமன அள்ளி நீ தாவணி போட்டுக்க மச்சினி யாரும் இல்லை. கம்பங்கூழில் போட்ட உப்பு கஞ்சியெல்லாம் சேர்தல் போல கண்டபோதே இந்த மூஞ்சு நிறைஞ்சு போச்சு நெஞ்சு
ஓகே, தாமரை பாத்துங்க, கேட்டுங்க. மறுபடியும் தாமரையில் பாட்டினா அவுட்டு. நீ என்ன எழுத்து, என்ன எழுத்துமா முடிவன்ற? கா. கா, குரில். ஓகே, எடுங்க பார்க்கலாம் காலை. கவிதை கேளுங்கள், கருவில் பிறந்தது ராகம். கவிதை கேளுங்கள், கருவில் பிறந்தது ராகம். நடனம் பாருங்கள், இதுவும் ஒரு வகையாகும். பூமி இங்கு சுற்று மட்டும் ஆட வந்தேன் என்ன நட்டம். பூமி இங்கு சுற்று மட்டும் ஆட வந்தேன் என்ன நட்டம். ஓடும் மேகம் நின்று பார்த்து கைகள் தட்டும். கவிதை கேளுங்கள். ஓகே, வேறு மலர், தாமரை அல்லாத ஒரு மலர். ரோஜா பூந்தோட்டம் காதல் வாசம் காதல் வாசம். பூவின் இதழெல்லாம் மௌனராகம் மௌனராகம். ஒவ்வொரு இடையிலும் தேன் துளி ஆடுதே. பூவெல்லாம் பூவெல்லாம் பனிமலை. ஓகே, மீண்டும் கா. கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே. பொன்மணி உன் வீட்டில் சௌக்கியமா, நான் இங்கு சௌக்கியமே. உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது, அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது. ஓகே, வேறு மலர். செந்தாளம் பூவில் வந்தாடும் தென்றல் என் மீது மோதுதமா. பூவாசம் மேடை போடுதமா. பெண் போல. ஓகே, மீண்டும் கா. கண்ணம்மா கண்ணம்மா அழகு பூஞ்சிலை, என்னுள்ளே என்னுள்ளே பொழியும் தேன்மலை. உன்னை நினைத்திருந்தால் அம்மம்மா நெஞ்சமே துள்ளி குதித்ததுதான் எங்கெங்கும் செல்லுமே. ஒளி வீசும் மணி தீபம் அது யாரோ நீ. ஓகே, மீண்டும் ஒரு மலர். உச்சியை வகுந்தெடுத்து பிச்சி பூ வச்ச கிளி பச்சை மலை பக்கத்துல மேயுதுன்னு சொன்னாக. மேயுதுன்னு சொன்னதுல நியாயம் ஓகே, கண்ணா. எங்க பிச்சி பூ பார்த்துருக்கீங்களா? எங்க பிச்சி பூவெல்லாம்? ஓகே, மீண்டும் கா. கண்ணு ரெண்டு ரங்கராட்டினோ, கொஞ்ச நேரம் உத்து பாரு மொத்த பூமி ஆடும். கண்ணம் ரெண்டும் பக்கவாதியோ, கொஞ்ச நேரம் தட்டி பாரு நூறு ஓகே, காலம். மீண்டும் ஒரு மலர். கூடலூர் குண்டு மல்லி வாட பிடிக்க வந்த வள்ளி வாச கொத்த மல்லி. ஓகே, சீக்கிரம் முடிச்சு விடுங்க, அங்க நிறைய பேர் இருக்காங்க. மீண்டும் கா. கண்ண காட்டு போதும் நிழலாக கூட வாரே, என்ன வேணும் கேளு. ஓகே, மீண்டும் ஒரு மலர். அடுக்கு மல்லி எடுத்து வந்து தொடுத்து வச்ச மாலை மணக்கு ஒரு மணி கழுத்தில் விழுந்ததிந்த ஓகே, வேலை. அநேகமா மலர் குறைவா தான் இருக்கு, எழுத்துல இன்னும் அதிகமா இருக்கு. ஓகே, ஃபேமிலி கூப்பிட்டு கரெக்டா சொல்லணும். ஓகே, மீண்டும் கா. கல்யாணத்தே நிலா காய்ச்சாத பால் நிலா, நீதானே வானிலா என்னோடு வானிலா. ஓகே, செவ்வந்தி பூவுக்கும் தென்பாண்டி காத்துக்கும் எம்பாட்டுனா சந்தோஷந்தான். எம்மாமம் பொண்ணுக்கும் சிங்கார கண்ணுக்கும் ஓகே, மீண்டும் கா. கண்டாங்கே கண்டாங்கே கட்டி வந்த பொண்ணு கண்டாலே. ஓகே, ஏங்க ஒரு பைசலுக்கு வாங்க, சீக்கிரம் நிறைய பேர் இருக்காங்க. மீண்டும் ஒரு மலர். செம்பருத்தி பூவே செம்பருத்தி பூவே உள்ள மல்லி போனால் நினைவில்லையா கண்கள் அறியாமல். ஓகே, செம்பருத்தி பூ. மீண்டும் கா. கண்ணாளனே எனது கண்ணை நேற்றோடு காணவில்லை, என் கண்களை பறித்து கொண்டும் ஏன் இன்னும் பேச. ஓகே, அடுத்த மலர். கனகாம்பரம் எடுத்து கையால நீ தொடுத்து பின்னால வச்சு விட ஆசை வச்சேன். கனகாம்பரம் பாருங்க. மீண்டும் கா.
கல்லாசலா கலசலா கல்லாசலா கலசலா கல்லாசா கலசலா கல்லாசலா கலசலா வடக்கே கேட்டு பாரு என்ன பத்தி சொல்லுவான் சர்தா பீடா போல என் பேரத்தான் ஓகே 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 மீண்டும் ஆவாரம் பூவு ஆறேழு நாளா நீ போகும் பாதையில் காத்திருக்கு ஏன் நுனி மூக்கு ஏனுங்க வேர்த்திருக்கு. சேவியர் இது பாடாத பூ ஏதாச்சும் எடுத்து வைங்க. மீண்டும் கா. கல்யாண மாலை கொண்டாடும் பெண்ணே என் பாட்டை கேளு உண்மைகள் சொல்வேன் ஸ்ருதியோடு லயம் போலவே இணையாகும் துணையாகும் சம்சார ஓகே சங்கீதம். நன்றி, வாழ்த்துக்கள். முதல் முயற்சியிலே நிறைய பாடல்கள் பாடி அசத்திட்டீங்க. ஏங்க ஒரு பலத்த கைவாசம் கரவாசம் கொடுங்க. நன்றி. அடுத்த போட்டியாளர் திரு ஜனனி. யார் வர்றீங்க? நீங்க சூலூர். சார் நான் வெள்ளலூர் கோயம்புத்தூர்ல இருந்து வந்திருக்கேங்க. அம்மா வீடு பின்னாடி. ஓ, இந்த மகளிர் சங்கமத்துக்காக இங்க இதுக்குன்னு அம்மா வர சொல்லி வந்திருக்கிறீங்க. பரவாயில்ல, உண்மையாவே சந்தோஷம். அப்புறம் இன்னொரு விஷயங்க சார், சொல்லுங்க. பாட்டுக்கு போட்டி என்னன்னே தெரியாது, ஜஸ்ட் கூப்பிட்டாங்கன்னு வந்து நின்னேன். என்ன காம்படிஷன் பாடுவீங்க இல்ல? தெரியும் சார், அவ்வளவுதான். சிறிய இடைவேளைக்கு பின்பு பாட்டுக்கு பாட்டு தொடரும். ஒரு தடங்களுக்கு வருந்துகிறோம். மகளிர் சங்கமத்தின் நாம் சிறப்பான ஒரு தருணத்திலே காலையிலிருந்து தற்போது வரை கொஞ்சம் கூட நமது மகளிர்கள் டயர்டாகாமல் இவ்வளவு சிறப்பாக உட்காந்து கவனிச்சுட்டு இருக்க காரணமாக இருக்கிறவங்கள நம்ம சிறப்பு விருந்தினர்களும் அதில் பங்குதான். அந்த வகையில் நமது விருந்தினர்களுக்கு நமது சட்டமன்ற உறுப்பினர் அருமை சகோதரர் கந்தசாமி அண்ணன் அவர்கள் நமது விருந்தினர்களுக்கு சிறப்பு செய்கிறார்கள். மகளிர் சங்கம் சார்பாக திரு அலியார் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகின்றது. ரம்ஜான் வாழ்த்துக்களுடன் ஒரு நல்ல ஒரு கரவொலி எழுப்பிடுங்க. நம்ம சட்டமன்ற உறுப்பினரின் ரம்ஜான் நல்வாழ்த்துக்களுடன் அலியார் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. அடுத்தது திரு நிஜாம் அவர்கள், அன்பு சகோதரர் நிஜாம் அவர்களுக்கு நமது மகளிர் சங்கமத்தின் சார்பாக சிறப்பு செய்யப்படுகின்றது. ஷேக் கோலி அவர்களுக்கு தற்போது நமது சட்டமன்ற உறுப்பினர் நமது சார்பாக சிறப்பு செய்து கொண்டிருக்கிறார். ஒரு கரவொலி எழுப்பி நமது விருந்தினர்களை மகிழ்விக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஷேக் கோலி அவர்கள், திரு அப்பாஸ் மந்திரி அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகின்றது. நமது மகளிர் சங்கமத்தின் சார்பாக 4ஆம் ஆண்டு மகளிர் சங்கமத்தின் சிறப்பு விருந்தினர்களுக்கு சிறப்பு செய்து கொண்டிருப்பவர் திரு கந்தசாமி அண்ணன் அவர்கள், சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகவேலன் அவர்கள். அல்தாப் அவர்களுக்கு தற்போது சிறப்பு செய்யப்படுகின்றது. நாளை ரம்ஜான் அவர்களுக்கு நமது மகளிர் சங்கமத்தின் சார்பாக ரம்ஜான் நல்வாழ்த்துக்களை கரவொலியிலே தெரிவித்து விடலாம். காலையிலிருந்து நம்ம எல்லாம் மகிழ்வதோடு நமது உடலையும் பேணி காப்பவர்கள் நமது மகளிர் சங்கமத்தினுடைய கார்த்திவேலன் அவர்கள், சுமதி அவர்களுக்கு உறுதுணையாக எல்ஜி மருத்துவமனை சார்ந்த நமது சகோதர சகோதரிகள் நமக்கு சிறப்பான ஒரு மருத்துவ முகாமை வழங்கினார்கள். அவர்களுக்கும் இந்த நேரத்திலே சிறப்பு செய்யப்படுகின்றது. கவிதா மேடம். மேலாளர் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. திரு விஜயகுமார் மேலாளர் அவர்களுக்கு
பொன்னாடை போர்த்தி சிறப்பு செய்யப்படுகிறது. அடுத்ததாக தனுஷியா நியூட்ரிஷியன் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. அடுத்ததாக திரு சரவணன் பிசியோதெரபிஸ்ட் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. அடுத்ததாக உமா கௌசல்யா காப்பீடு அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. அடுத்ததாக ஜெகதீஸ்வரி செவிலியர் மேற்பார்வையாளராக அன்னாருக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. அடுத்ததாக சூர்யா பிரபு மக்கள் தொடர்பு துறை சார்பாக சிறப்பு செய்யப்படுகிறது. அடுத்ததாக சங்கீதா மருத்துவத்துறை சார்பாக சிறப்பு செய்யப்படுகிறது. அடுத்ததாக தினேஷ்குமார் இரத்தத்துறை சார்பாக சிறப்பு செய்யப்படுகிறது. அடுத்ததாக மகேஷ் பூபதி முதலுதவி துறை சார்பாக சிறப்பு செய்யப்படுகிறது. மேலும் யாரும் அமர்ந்துடாதீங்க, ஒரு சிறப்பாளரை அழைக்கிருக்கிறோம். அது சர்ப்ரைஸ். நமது மகளிர் சங்கமத்தின் தலைவர் சுமதி கார்த்திகவேலன் அவர்களுடைய தகப்பனார் ஆர் ராஜேந்திரன் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. நமது சுமதி கார்த்திகவேலனோட தகப்பனார் ஒரு நல்ல ஒரு கரவொலி எழுப்பி நமது மண்ணிற்கு சிறப்பான ஒரு மகளை வளர்த்தி மகளிர் சங்கமத்தின் தலைவராக உயர்த்தி இன்று விழா நடப்பதற்கு காரணமாக இருந்த RR என்று அழைக்கப்படுகின்ற சுமதி கார்த்திகவேலன் அவர்கள் சிறப்பு செய்து திரு கார்த்திகவேலன் அவர்கள் மெமெண்டோ. நன்றி. நமக்காக காலையிலேருந்து இவ்வளோ நேரம் கேம்ப் நடத்திய LG மருத்துவமனை சார்ந்த மருத்துவர்கள் அவங்க நிர்வாகிகள் வந்து வீரநடை அவங்க நமக்கு ஆசைப்படுறாங்க. நம்ம முன்னாடி வீரநடை மியூசிக் ரெடி ஆகிக்கு தம்பி, எல்லாம் கைதட்டி உற்சாகம் பண்ணுங்கம்மா. நமக்காக காலையிலிருந்து இவ்வளோ பெரிய மாபெரும் கேம்ப் நடத்தியிருக்காங்க. நம்ம வீரநடைக்கு இன்னும் அழகு சேர்க்கறதுக்காக வராங்க. மியூசிக் தம்பி, நல்ல மியூசிக். மருத்துவ ஊழியர்கள் அத்தனை பேரும் வீரநடை போட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு அழகிய காட்சி. நல்ல ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாம். துணிவோடு பாதங்கள் திமிரோடு சீருங்கள் பாருங்கள் பாருங்கள் பூமியின் கோலங்கள் இது உங்கள் காலம். இனிமேல் உலகம் பார்க்க போகுது மனிதியின் வீரங்கள். நன்றி நன்றி, ரொம்ப மகிழ்ச்சி மேடம், ரொம்ப நன்றி மேடம், ரொம்ப நன்றி. தருணம். ஓகே, அருமையான பாடல் பாடியிருக்கீங்களா இதுவரைக்கும் ஏதாவது மேடையில்? இது முதல் மேடை. ஓகே, நீங்க பாடுங்க. பாடவும் தெரியாது, என்னங்க? கிட்ஸ் கூட விளையாடும் போது பாடினதுதான். இங்க வந்து பழகுறீங்க மகளிர் சங்கமத்தில், பாடுங்க பாடுங்க. அதுக்காகத்தான் உங்களுக்கு ஒரு மகளிர் சங்கமத்தில் ஒரு வாய்ப்பை நாங்கள் வழங்கி கொண்டு இருக்கிறோம். பூக்கள் பூக்கும் தருணம் மாறுயிரை பார்த்ததாரும் இல்லையே, உலரும் காலை பொழுதை முழுமதியும் தோன்றவில்லையே, நேற்று வரை ஈரம் போதவில்லையே, உனதருகில் நீரம் போதவில்லையே, அது எதுவோ.
ஓகே, நன்றி. நீங்க என்ன பாடல்மா சுபா? ஆடியில செய்தி சொல்லி. ஓகே, அருமையான பாடல். ஆடியில செய்தி சொல்லி ஆவணியில் செய்தி வச்சு செய்தி சொன்ன மன்னவருதான், எனக்கு தேதி சொன்ன மன்னவருதான். சொந்தம் சொல்லி நெத்தியில குங்குமத்தை வச்ச ஏன் மன்னவருதான், அழகு மன்னவருதான். சேல மேல சேல வச்சு செவத்து பட்டு 100 வச்சு ஊரு மெச்ச கை புடிச்ச ஒரே ஒரு உத்தமரு, சேல மேல சேல. ஓகே, நன்றிமா, நன்றி. என்ன பாடல்? அடுத்த பாடல் பாடுங்க. நீயும் பெண்ணாய் பெண்ணாகிய ஓவியம், 2 கண்ணாய் ஒவ்வொன்றும் காவியம், அதை நொடிதால் என்னை தைத்தாய், ஒரு யுவமாய் தோன்ற வைத்தாய், பிரம்மன் செய்த சாதனை உன்னில் ஓகே, தெரிகிறது. நன்றி. உங்களுக்கு உண்டான எழுத்து கா குறில் அல்லது கா நெடில், ஏதாவது ஒரு எழுத்தில் பாடுங்க மகளே. நீங்க ரொம்ப ரசிக்கு. ஏதாவது ஒரு வேற பாடல் எடுங்க. காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி, பூத்திருந்து பூத்திருந்து பூவிழி நோகுதடி, நேத்து வர சேர்த்து வச்ச ஆசைகள் வேகுதடி, நீ இருந்து நான் நிம்மதியாகும்படி. ஓகே, நன்றி. வேறு பாடல்? வேறு பாடல். வேறு ஏதாவது? காலையில் தினமும் கண் விழித்தால் நான் கை தொழும் தேவதை அம்மா, அன்பென்றாலே அம்மா என் தாய் போலாகிடுமா, தினமும் போல். ஓகே, நன்றி. ஆ நெடில் இல்ல, ஆ குறில். ஆ குறில். அம்மாவென்றழைக்காத உயிரில்லையே, அம்மாவை வணங்காது உயர்வில்லையே, நேரில் நின்று பேசும் தெய்வம் பெற்ற தாயன்றி வேறொன்று ஏது. ஓகே ஓகே ஓகே. நீங்க சா அல்லது சாவண்ணா 2 எழுத்துக்களில் வாய்ப்பு. சரிகம பத நீ சொல்லித்தார ஒரு வாட்டி, சரியா கேட்டு பாடு ஏன் பாட்டி. எந்த படத்தில் வருதுமா? பருத்தி வீரன் இல்லையா? சரி, ஓகே. நீங்க கே நெடில். கே நெடில். கேளடி கண்மணி பாடகன் சன்னதி, நீதை கேட்பதால் நெஞ்சிலோ. ஓகே, மே குறில் அல்லது மே நெடில் 2 எழுத்துக்களில் வாய்ப்பு. மெல்லினமே மெல்லினமே நெஞ்சில் மெல்லிய காதல் பூக்கும், நின் காதல் ஒன்றே மிக உயர்ந்ததடி, அதை வானம் அண்ணாந்து பார்க்கும். ஐ ஐ. நன்றி. அடுத்த போட்டியாளர் அன்புடன் ஜனனி செண்பகவல்லி. ஓகே, நன்றிம்மா, வாழ்த்துக்கள். நான் தானுங்க. நல்லா இருக்கீங்களா? நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் இந்த ஏழைகள் வேதனை படமாட்டார், உயிருள்ளவரை ஒரு துன்பமில்லை, அவர் கண்ணீர் கடலிலே விடமாட்டார், அவர் கண்ணீர் கடலிலே விடமாட்டார். ஒரு தவறு செய்தால் அவர் தெரிந்து செய்தால் அவன் தேவன் ஒன்று விடமாட்டேன். காலம் வரும், ஒரு கடமை வரும், அந்த ஆட்டத்தை ஓட்டத்தை ஒழிப்பேன். ஒரு வருவதில்லை, உயிர் பிரிவதில்லை, அது எல்லோருக்குமே நடக்கும், அது எல்லோருக்குமே நடக்கும். நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் இந்த ஏழைகள் வேதனை படமாட்டார், உயிர் உள்ளவரை ஒரு துன்பமில்லை, அவர் கண்ணீர் கடலிலே. சூப்பர் சூப்பர்மா. சொந்தமா வரிகள் எல்லாம் போட்டு அருமையா பாடுறீங்க. பாத்தீங்களா?
எப்படி பாத்தீங்க? அவங்களே சொந்த வரியில எல்லாம் போட்டு நெஞ்சமுண்டு நேர்மையுண்டு ஓடு ராஜா, நேரமாறு காத்திருந்து பாடு ராஜா, அன்று அன்று வாழ்ந்தது போதும் ராஜா, இந்த ஆத்து வெள்ள போலெழுந்து ஓடு ராஜா. ஓ நெஞ்சமுண்டு நேர்மையுண்டு ஓடு ராஜா, நேரமாறு காத்திருந்து பாடு ராஜா. சரிம்மா அம்மா இருமா, இன்னொரு அடுத்தது இவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கல. இவங்க பாடிட்டு அதுக்கப்புறம் வேற பாட்டு. நான் படிச்சத கொஞ்சம் படிச்சிடுறேன். படிச்சிடுறீங்களா? பாடலையாப்பா நீங்க? இந்த பாட்டை படிக்கணும்ல. படி. ஓ சரி, ஓகே ஓகே, படிங்க படிங்க படிங்கம்மா. அண்ணாந்து பார்க்கின்ற மாளிகை கட்டி, இந்த அருகில் ஓரம் குடிசை கட்டி, பொன்னான உலகென்று பெயரை விட்டா இந்த பூமி சீரிக்கும், அந்த சாமி சீரிக்கும். ஹோ நெஞ்சமுண்டு நேர்மையுண்டு ஓடி ராஜா, நேரவாறு காத்திருந்து பாடு ராஜா. அடிமையில் உள்ளமில் ரத்தம் எதற்கு, இந்த அச்சப்பட்ட கோழிக்கு உள்ளம் எதற்கு, கொடுமைய கண்டு கண்டு பயம் எதற்கு, நீ கொண்டு வந்து என்னடா மீசை முறுக்கு. ஹோ நெஞ்சமுண்டு நேர்மையுண்டு ஓடு ராஜா, நேரவாறு காத்திருந்து பாடு ராஜா. மறைந்தாலும் இன்னும் அவர் மறையவில்லை என்பதை இந்த இவர் மூலமாக புரட்சி தலைவர் பொன்மன செம்மல் எம்ஜிஆர் அவர்களின் பாடல் வரிகள் எவ்வளவு தூரம் இவர் மனதில் பதிந்திருக்கிறது என்பதை கூறி இந்த நேரத்தில் அகமகிழ்ந்து இதோ ஜனனி என்ன பாடல் பாடுறீங்க? கொடி பறக்கிற காலம் மாமன்னன். கொடி பறக்கிற காலம். எந்த கொடி? கொடி பறக்கிற காலம். ஓகே, பாடுங்க பாடுங்க. பிச்சி பூ மல காடா காடா, நான் பித்தம் கண்ட பூ காடா காடா, வச்ச பூவோ வாடிடுச்சே போடி, நான் வாழ்ந்து கெட்ட செய்தி இது தாண்டி, வடக்காத்து இழுக்குதடி வாச தாண்ட முடியலடி, வடக்காத்து இழுக்குதடி வாச தாண்ட முடியலடி, என்ன செய்வேன் நான் என்ன செய்வேன், ஒரு ஒத்தச்சியா நான் என்ன செய்வேன், என் ஒண்டி வீர இல்லாம என்ன செய்வேன், காட்சி கருங்காடா காடலாவோ வழிதான், பேச்சு வெறும் பேச்சு ஓதேகோ எங்க போச்சு, நீ ஒசக்க பறக்க வேணும் ஒசக்க பறக்க வேணும், பொட்டச்சி எழுந்திரி எங்க ஒண்டி வீர நீ தாண்டி நீ தாண்டி நீ தாண்டி தாண்டி தான், நம்ம கொடி பறக்கிற காலம் வந்தாச்சு, வெற்றி வெடி வெடிக்கிற நேரம் உண்டாச்சு, நம்ம கொடி பறக்கிற காலம் வந்தாச்சு வந்தாச்சு என்று கூறி அம்மா அடுத்த எம்ஜிஆர் பாட்டு தானா? ஆமாங்க. அதே தானுங்களா? சரி ஓகே, பாடுங்க பாடுங்க. திருடாதே பாப்பா திருடாதே, திட்டம் போட்டு திருடக கூட்டம் திருடி கொண்டே இருக்குது, யார் அது சட்டம் போட்டு தடுத்துற கூட்டம் தடுத்து கொண்டே இருக்குது, திருடனாய் பார்த்து திருந்தாய் விட்டா திருட்டை ஒழிக்க முடியாது, திருடனாய் பார்த்து திருந்தாய் விட்டா திருட்ட ஒழிக்க முடியாது, திருடாதே பாப்பா திருடாதே. ஓகே, நன்றிம்மா. அம்மா உங்களுக்கு உண்டான எழுத்து வந்து ஒரே எழுத்து 2 முறை வரணும். ஒரே எழுத்து 2 முறை வரணும். அதுக்கு பேரு அடுக்கு தொடர். சரிம்மா? தெரியாதா? சரி, வேற என்ன? மாசத்துல மாதம். மாதம் எடுத்துக்கிறீங்களா? சரி, இங்கிலீஷ்ல வருமா தமிழ்ல வருமா? தமிழ் ரெண்டுமே கலந்து தான் படுவீங்களா? சரி ஓகே. எந்த மாதம்? ஜூன் போனார் ஜூலை காற்றே என்னாச்சு, காதல் காற்றே நட்பாச்சு. ஜூன் ஜூலை. சரிம்மா, எம்ஜிஆர் பாட்டு. நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடு இருக்குது தம்பி, சின்னஞ்சிறு கைகளை நம்பி ஒரு சரித்திரம் இருக்குது தம்பி, அன்பை இருந்தால் அறிவை வாங்கலாம், அறிவை வாங்கினால் பேரை வாங்கலாம், பேரை
நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடு இருக்குது தம்பி. ஆஹா, அருமையான ஆழ்ந்த கருத்துக்கள் கொண்ட அருமையான பாடல். ஏமா அடுத்த மாதம் எடுங்க வைக்கல. மாசி மாசம் ஆளான பொண்ணு மாமன் உனக்கு தானே, நாளை எண்ணி நான் காத்திருந்தேன் மாமன் உனக்கு தானே. பூவோடு ஆனியாடு, தேனோடு ஆனியாடு. ஓஹோ மாசி மாசம் ஆளான பொண்ணு மாமன் உனக்கு தானே. நன்றி. அடுத்த எம்ஜிஆர் பாட்டுங்க. நாங்க புதுசா அப்படி போடு. நாங்க புதுசா கட்டிக்கிட்ட ஜோடி தானுங்க, நல்ல பாட்டு படிக்கலாம் படிதானுங்க. நாங்க புதுசா கட்டிக்கிட்ட ஜோடி தானுங்க, நல்ல பாட்டு படிக்கலாம் படிதானுங்க. அடம் குடு பண்டியாலோ டும் குடு பண்டியாலோ ஓ சிங்கி ஓ சிங்கா. ஓ சிங்கா. ஓகே ஓகே ஓகேம்மா அடுத்த மாதம். ஆடியில செய்தி சொல்லி ஆவணியில் தேதி வச்சு செய்தி சொன்ன மன்ன வருதா, எனக்கு செய்தி சொன்ன மன்ன வருதா. சொந்தம் சொல்லி நெத்தியில குங்குமத்தை வச்ச மன்னவரு மன்னவருதா, அழகு மன்னவரு மன்னவரு. ஓகே ஆடி மாதம் முடிஞ்சது. நீங்க அடுத்த எம்ஜிஆர் பாட்டு. கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி விவசாயி, முன்னேற்ற பாதையிலே மனசு வச்சு முழு மூக்கா எதிர்பார்த்து தினமெழுந்து மண்ணிலே முத்தெடுத்து விளர்வாக மனமும் குணமும் என்னும் அயல்நாட்டு விவசாயி விவசாயி. ஓகே ஓகே அருமை அருமை அருமை. அடுத்த மாதம். செப்டம்பர் மாதம் செப்டம்பர் மாதம் வாழ்வின் இலக்கை தொலைத்து. ஓகே அடுத்த எம்ஜிஆர் பாட்டு. பேரை சொல்லலாமா கணவன் பேரை சொல்லலாமா, ஊரை சொன்னாலும் உறவை சொன்னாலும் உற்றார் இடத்தை பேரை சொன்னாலும் பேரை சொல்லலாமா கணவன் பேரை சொல்ல. ஏமா இதெல்லாம் அந்த கால உட்பல. டேய் விசு எங்கடா போற அப்படின்னு கேக்குறாங்க இப்ப வீட்டுக்காரர். சரிங்களா? சரி ஓகே அடுத்த மாதம். நவம்பர் மாத மழையில் நான் நனைவேன் என்றேன், எனக்கும் கூட நனைதல் மிக பிடிக்கும் என்றார். மொட்டை மாடி நிலவில் நான் குளிப்பேன் என்றேன். ஓகே நவம்பர் மாதம் அடுத்த எம்ஜிஆர் பாட்டுங்க. சிஞ்சனக்கான் சின்ன கிளி சிரிக்கும் பச்சை கிளி ஓடி வந்த மேடையிலே ஆட்டமாட, ஆட வந்த மேடையில பாட வந்த எண்ணா மட்டும் ஆள விட்டு ஓடி விட்டா கூட்டத்தோடு. சரிம்மா முடிஞ்சது. எம்ஜிஆர் பாட்டு பாடுறேன் நீங்க பாடுவீங்க. ரசிகர்கள் மனம் கவர்ந்த பழனியம்மாள். பழனியம்மாள் தானுங்க. உங்களுக்கு மீனவரணி ஐயா ஆறுமுகம் அவர்கள் 500 ரூபாய் கிஃப்டாக வழங்கியிருக்கிறார்கள். அப்படியே ஒரு வாக் போய் எல்லாத்துக்கும் பாய் சொல்லிட்டு வந்துருங்க. நல்லா கையை தூக்கி. சிறப்பான ஒரு பரிசை பெற்ற பழனிமால் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக பங்கேற்கும் மகளிர் மேடைக்கு வரலாம். மேடம் என்ன பேருங்க? சண்முகலட்சுமி. சண்முகலட்சுமி. என்ன பாடல்? ஒரு மகளிருக்காக ஒரு பாட்டு. மகளிருக்காக நீங்களே எழுதி கொண்டு வந்தீங்களா? இல்லைங்க, சினிமா பாடல் அந்த அளவுக்கு. சினிமா பாடல். ஓகே பாடுங்க பாடுங்க. தேவதை வம்சம் நீயோ, தேனிலா அம்சம் நீயோ, பூமிக்கு ஊர்வலம் வந்த வானவில் நீயோ, பூக்களின் பாஷை நீயோ, பூங்குயில் வாசம் நீயோ, பூமிக்கு ஊர்வலம் வந்த வானவில் நீயோ. பாருங்க உங்களை எல்லாம் தேவதை வானவில்னு புகழ்றாங்க, கையே தட்ட மாட்டேங்கிறீங்க. என்னங்க இது? பாருங்க. ஓகே நன்றிம்மா. உங்க பேருங்க? அருண்பிரியா.
அருண் பிரியா மேடை ஏறி இருக்கீங்களா? இல்லை ஃபர்ஸ்ட் டைம். இது வரைக்கும் பாட்டு பாடினதே இல்லை. வீட்டில் பாடுவீங்களோ? வீட்டில் படம் பாத்ரூம் பாடகர் மேடைக்கு வந்திருக்கீங்க. ஃபர்ஸ்ட் டைம். வாய்ப்பை வழங்கி இருக்கிறது சூலூர் சங்கம், மகளிர் சங்கம். இங்கே வாங்க, இப்படி வாங்க. என்ன பாடல் பாடுறீங்க? தளபதி படத்துலேருந்து யமுனை ஆற்றிலே. எடுத்துனே தளபதி படத்துக்கு போயிட்டீங்களா? சரி, ஓகே, பாடுங்க பாடுங்க. யமுனை ஆற்றிலே ஈரக்காற்றிலே கண்ணனோடு தானாட, பார்வை பூத்திட பாதை பார்த்திட பாவை ராதையோ வாட, இரவும் போனது பகலும் போன மன்னன் இல்லையே கூட, இளைய கண்ணியின் இமைத்திடாத கண் இங்கும் அங்கும். ஓகே, நன்றி. உங்களுக்கு உண்டான எழுத்து பூ. பூவில் ஏதாச்சும் பாடுறீங்களா? மல்லிகையே மல்லிகையே மாலையிடும் மன்னவன் யார் சொல்லு, நீ சொல்லு. ஒரே லைன் தான் தெரியுங்களா? சரி, பரவாயில்ல. நீங்க பூவே செம்பூவே உன் வாசம் வரும், வாசம் உன் வாசம் உன் பூங்காவனம், வாய் பேசிடும். சரிங்க, ஓகே. மாதம், ஏதாவது மாதம் வரணுங்க. மாதம், நீங்கள் பாடும் பாடலில் ஒரு மாதம் இடம்பெற்றிருக்க வேண்டும். மாசி மாசமாலான பொண்ணு மாமன் உனக்கு தானே, நாளை எண்ணி நான் பார்த்திருப்பேன் மாமன். சரி, ஓகே. கா கா குறியில் கா கா நெடில் 2 எழுத்துக்களில். கண்ணான கண்ணே கண்ணான கண்ணே என் மீது சாயவா, பொன்னான நெஞ்சை புண்ணான. சரி, ஓகே. நீங்கள் பாடும் பாட ஏதாவது சாப்பாட்டு பொருள், சாப்பாடு, குழம்பு, ரசம், பொரியல், கத்திரிக்காய், நெல். நித்த நித்த நெல்லுச்சோறு நெய் மணக்கும் கத்திரிக்கா, நேத்து வச்ச மீன் குழம்பு நெஞ்சில் இனிக்குதையா. நெல்லுச்சோறு, மீன் குழம்பு. சரி, ஓகே. நீங்க சா அல்லது சாவண்ணா 2 எழுத்துக்களில் வாய்ப்பு. சாணக்கியா சாணக்கியா ஏதோ தந்திரம் செய்தாய், உன்மதியால் என் மனதை நீதான் வசியம் ஓகே. செய்தாய். நே குறில் நே நெடில் 2 எழுத்துக்களில் வாய்ப்பு. நேற்று இல்லாத மாற்றம் என்னது, காற்று என் காதில் ஏதோ சொன்னது, இதுதான் காதல் என்பது. ஓகே. சா அல்லது சாவண்ணா. சங்கீத மேகம் தேன் சிந்தும் நேரம் ஆகாய. ஓகே. போ குறில் போ நெடில் 2 எழுத்துக்களில். போவோமா ஊர்வலம் ஊர்வலம் எங்கே. ஓகே. ஆ குறில் அல்லது ஆ நெடில். அன்பே அன்பே நீ என் பிள்ளை, தேகம் மட்டும். ஓகே. பா பாவண்ணா. 1 2 3 4 5 6 7 8 9. ஓகே, நன்றி. சிறப்பாக பாடிய நன்றி நன்றி. அடுத்த ஜோடி வாங்க. அடுத்ததாக கடைசி 10 நிமிடங்கள் பாட்டுக்கு பாட்டு, அதுக்கப்புறம் டான்ஸ் ரெடி ஆகிக்குங்க. அந்த டான்ஸ் அவங்க ஆடுறவங்களாம் அந்த மியூசிக் அந்த பாட்டுகளை டிஜேட்ட கொடுத்துருங்க. அடுத்தடுத்து லைனாக அவங்க சொல்லுவாங்க எந்தெந்த பாட்டு டான்ஸ்னு அவங்க வந்துருக்குங்க. பேச்சு பார்த்தா கடைசி 10 நிமிடங்கள். ஏங்க டைம் முடிஞ்சது, அவ்வளோதான். ஹலோ ஹலோ. இவங்க போட்டிக்கு வரலைங்களாமா? எனக்கு தெரிஞ்ச ஒரு பாட்டு மட்டும் பாடுற அப்படிங்கிறாங்க. அப்படித்தாங்க. சரி, என்ன பாடல்? நித்தன் ஃபுல்லாக பாடுவீங்களா? சரி, பாடுங்க பாடுங்க. நெல்லுச்சோறு நெய் மணக்கும் கத்திரிக்கா, நேத்து வச்ச மீன் குழம்பு எண்ணெய் இழுக்குதையா, நெஞ்சுக்குள்ள அந்த நினப்பு வந்து மயக்குதையா,
பச்சரிசி சோறு உப்பு கருவாடு சின்ன மண்ணூறு வாய்க்கா சேலக்கண்ட மீன் குருத்தான முளக்கீரை வாடாத சிறுக்கீரை நினைக்கையிலே எனக்கு இப்ப எச்சில் ஊறுது அள்ளி திங்க ஆசை வந்து என்ன மீறுது நித்த நித்த நெல்லச்சோறு நெய் மணக்கும் கத்திரிக்காய் நேத்து வச்ச மீன் குழம்பு. மீன் குழம்பு, மீன் முள்ளு தொண்டையில மாட்டிடுச்சுங்க. ஏங்க நீங்கள் பாடும் பாடலில் ஏதாவது ஒரு நிறம் பாடுறீங்களா? ஓகே, விருப்ப பாட்டு என்னங்க சொல்லுங்க. அம்மா பாடல் பாடுறேன், பாடுங்க. குறிஞ்சியிலே பூ மலர்ந்து குலுங்குதடி தன்னாலே குறுகுறுத்த வண்டு ரெண்டு பறக்குதடி முன்னாலே குறிஞ்சியிலே பூ மலர்ந்து குலுங்குதடி தன்னாலே குறுகுறுத்த வண்டு ரெண்டு பறக்குதடி முன்னாலே குறிஞ்சியிலே பூ மலர்ந்து. ஓகே, நன்றி. ஏங்க உங்களுக்கு உண்டான சரி, நீங்க ஒரு பாட்டு மட்டும் தான், வேற பாட்டு ஒன்று பாடுங்க. வெண்ணிலவும் பொன்னி நதியும் கண்ணியின் துணையின்றி என்ன சுகம் இங்கு படைக்கும் பெண்மணியின் குகமின்றி சந்தனமும் சங்கத்தமிழும் பொங்கிடும் வசந்தமும் சிந்தி வரும் பொங்கும் அமுதம் தந்திடும் குமுதமும் கன்னி மகள் அருகில் இருந்தால் சுவைக்கும் கன்னி சுவை இல்லையேல் முழுதும் கசக்கும் விழியினில் மொழியினில் நடையினில் உடையினில் அதிசய சுகம் தரும் அணகுகள் பிறப்பிதுதான் மண்ணில் மண்ணில் இந்த காதல் என்று. ஓகே, நன்றி. நிறம் என்ன நிறம் பாடுறீங்க? மைக்கில் சொல்லுங்க. அப்படி வாங்க. வெள்ளை புறா ஒன்று இங்குது கையில் வராமலே வெள்ளை புறா ஒன்று இங்குது கையில் வராமலே. ஓகே, நன்றி. ஒரு சனம் தூங்கிருச்சு ஊத காத்தும் அடிச்சிருச்சு பாவினானா தூங்கலையே அதுவும் ஏனோ புரியலையே. அடுத்த நிறங்க. பச்சை கிளி முத்துச்சரம் முல்லை கொடியாரோ மன்னன் என்னும் பேரில் வரும் தேவன் மகன் நீயோ. பச்சை கிளி முத்துச்சரம் முல்லை கொடியாரோ. ஓகே, அடுத்த பாடல். நன்றி. சரி, நீங்க மட்டும் தனியா. சரி, வேற நேரம் சொல்லுங்க. கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு அவ கண்ணு ரெண்டும் என்ன மயக்கும் 1000 வாட்ஸ் பவரு. கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு. என்ன நம்ம சட்டமன்ற உறுப்பினர் பார்த்து கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலர்னே பாடிட்டு இருக்கீங்க? அப்படியா? அடுத்த பாடல், அடுத்த நேரம் சொல்லுங்க. ஓ ஆமா, அதான் அது 2 பேரும் பக்கம். அடுத்த பாடல் என்ன நேரங்க? ஓ பாடுங்க. ஊதா கலர் ரிப்பன் உனக்கு யாரு அப்பன். ஊதா கலர் ரிப்பன் உனக்கு யாரு. வேற கலர். சிகப்பு லோலாக்கு குலுங்குது குலுங்குது மூக்கி புல்லாக்கு ஜொலிக்குது ஜொலிக்குது. ஓகே, வேற கலர். நன்றி. ஓகே, தேங்க்யூ சார். நிறைய 20 பேர் கொடுத்தாங்க, யாருமே கலந்துக்கல. புது முகங்கள் மட்டுமே மேடையில் ஏறி இருக்கிறது என்பதை பாட்டு நடத்திய சிடிசி பேச்சு புத்தனவர்களுக்கு அருமையான ஒரு கைதட்டல் கொடுக்கலாம். நல்ல அருமை. அண்ணனுடன் கலந்து சிறப்பான இந்த போட்டியை நடத்திய சேவியர் அவர்களுக்கும் ரோகிணி அவர்களுக்கும் விஜயன் அவர்களுக்கும் சிவகுமார் அவர்களுக்கும் மகளிர் சங்கம் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்ததா டான்ஸ் ரெடி ஆகிக்குங்க. அவங்க சொல்லுவாங்க, அந்த டீம் பாட்டு வாங்கிக்க தம்பி. அதுக்கு முன்னாடி சிறப்பு விருந்தினர்களை கௌரவிக்கிறோம். நம்மளுடைய சிறப்பு விருந்தினர் மதிப்புக்குரிய திரு குமரவேல் ஐயா அவர்களை சிறப்பு செய்யக்கூடிய ஒரு அழகிய தருணம். நம்மளுடைய இவர்
அதிமுகவின் தெற்கு ஒன்றிய பெரும் தொண்டர். கொரோனா காலத்தில் உலகமே வீட்டிற்குள் இருந்தபோது அதைவிட பெரியது மக்களின் பசி என்று அறிந்து தினமும் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு உணவளித்த நல்ல உள்ளம் படைத்தவர். கருப்பு சட்டைக்கு சொந்தக்காரர். அவர்களை அன்புடன் வரவேற்கின்றோம். அடுத்ததாக திருமதி அமலா MA BEd அவர்கள் தலைமை ஆசிரியை அவர்களுக்கு நமது மகளிர் சங்கமத்தினுடைய தலைவர் சுமதி கார்த்திவேலன் அவர்கள் சிறப்பு செய்கின்றார்கள். ஒரு கரவொலி எழுப்பி பெண்கள் தான் பாராட்டு பெறாங்க. ஆண்களுக்கு கைதட்டாட்டியும் பரவாயில்ல, பெண்களுக்கு கைதட்டலாமே. சிறப்பு விருந்தினரை சிறப்பு செய்யக்கூடிய அழகிய தருணம் சூலூர் மகளிர் சங்கமம் சார்பாக ஒரு அழகிய நினைவு பரிசு. திருமதி அமலா சண்முக பாண்டி MA BEd. இவர் பொங்கலூர் ஒன்றிய ஆலம்பாளையம் ஊராட்சி ஆரம்ப பள்ளியின் தலைமை ஆசிரியராக இருந்து தனது கல்வி பணியாற்றி வருபவர். சூலூர் சித்த மருத்துவர் சண்முக பாண்டியின் துணைவி ஆவார். இவரது மகன் அருள் பிரசாத் ஒரு இயற்கை வழி மருத்துவர். சூலூருக்கு பெருமை சேர்க்கும் மக்களில் இவரும் ஒருவர். இவர் நம்மளுடைய விழாவில் இணைந்திருப்பது நம் அத்தனை பேரும் பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம். நல்ல ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாம். நம்மளுடைய சிறப்பு விருந்தினர் வீரநடை போடக்கூடிய அழகிய தருணம். நல்ல ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாம். மகளிர் சங்கம் சார்பாக குமரவேலன் அவர்களிடம் ஒரு கோரிக்கை. அண்ணனும் வீரநடை வரணும்னு மகளிர் சங்கம் கேட்டுக்கிறது. அண்ணன் அன்போடு அழைக்கின்றோம். மியூசிக். நன்றி. அடுத்ததாக நம்முடன் 4 ஆண்டு காலம் மகளிர் சங்கமத்தில் பயணித்து நமக்கு பல உதவிகளையும் வழங்கி கொண்டு ஆலோசனையை வழங்கி கொண்டிருக்கின்ற திருமதி மகேஸ்வரி அவர்கள் A1 சிப்ஸ் உரிமையாளர் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. நமது மகளிர் சங்கமத்தின் தலைவர் சுமதி கார்த்திவேலன் அவர்கள் சிறப்பு செய்யக்கூடிய அழகிய தருணரும் நம்மளுடைய விழாவினுடன் இணைந்து இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினருக்கு சிறப்பு செய்யக்கூடிய அழகிய தருணம். நல்ல ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாம். திருமதி சுமதி கார்த்திகவேலன் மேம் அவர்கள் தற்பொழுது திருமதி மகேஸ்வரி மேம் அவர்களுக்கு சிறப்பு செய்து கொண்டிருக்கிறார். இவர் சூலூர் A1 சிப்ஸ் கடையின் உரிமையாளர் ஆவார். இவர் உழைப்பால் முன்னேறியவர். இப்படிப்பட்ட அழகிய மகளிர் சங்கம விழாவில் இணைந்து இந்த விழாவை அழகாக்கி கொண்டிருப்பது மகளிர் சங்கமும் பெருமை கொள்கிறது. அவர்களின் வீரநடை இதோ. அடுத்ததாக அகல்யா அருண்குமார் கரஸ்பாண்டன்ட் பிசிபி கிட்ஸ் ஸ்கூல் அவர்களின் மகளிர் சங்கமத்தின் சார்பாக சிறப்பு செய்யப்படுகின்றது. திருமதி அகல்யா அருண்குமார் அவர்களை நம்மளுடைய சூலூர் மகளிர் சங்கம தலைவி திருமதி சுமதி கார்த்திகவேலன் அவர்கள் தற்பொழுது சிறப்பு செய்யக்கூடிய அழகிய தருணம். சூலூர் மகளிர் சங்கம் சார்பாக அழகிய நினைவு பரிசு. இவர் பிசிபி கிட்ஸ் பள்ளியின் கரஸ்பாண்டன்ட் ஆக சேவை செய்து வருபவர். முன்னாள் கபடி வீரர் அருண்குமாரின் உள்ளம் கவர்ந்தவர். எந்த காரியத்தையும் சிரித்த முகத்தோடு சிந்தித்து செயல்படுத்தும் ஆற்றல் பெற்றவர். இந்த விழாவின் சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது சூலூர் மகளிர் சங்கமும் பெருமை கொள்கிறது. அவர்களுடைய வீரநடை இதோ. நல்ல ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாம். அடுத்ததாக சிறப்பு பெறுபவர் மருத்துவர்
ரேஷ்மா அவர்களுக்கு ஒரு நல்ல கரவொலி எழுப்பி பாராட்டு தெரிவிச்சிருங்க. நமது மகளிர் சங்கமத்தின் தலைவர் சிறப்பு செய்கின்றார்கள். சிறப்பு விருந்தினர் திருமதி ரேஷ்மா அவர்களுக்கு சூலூர் மகளிர் சங்கம தலைவி திருமதி சுமதி கார்த்திகேயன் அவர்கள் தற்பொழுது அழகு செய்யக்கூடிய சிறப்பு செய்யக்கூடிய அழகிய தருணம். நல்ல ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாம். சூலூர் மகளிர் சங்கமம் சார்பாக அழகிய நினைவு பரிசு. தொடர்ந்து அவர்களுடைய வீரநடை இதோ. நல்ல ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாம். இந்த விழா இன்னும் அழகாக காரணமாக இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்கள் இன்னும் அழகாக்கி கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் வீரநடை போட்டுக் கொண்டிருக்கக்கூடிய மருத்துவர் திருமதி ரேஷ்மா. இதுவரை சிறப்பாக நடந்து முடிந்த